श्रीकृष्णाय परब्रह्मणे नमः। श्रीमद्भगवद्गीताध्यानश्लोकाः। नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्दायतपत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयप्रदीपः प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। सर्वोपनिषदो गावो दोक्ता गोपालनन्दनः पार्थो वत्सत्सुधीर्भोक्ता दुक्तं गीतामृतं महत्। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். அடுத்தது 16வது அத்தியாயத்தில் 21வது ஸ்லோகம். त्रिविधं नरकस्येतं द्वारं नाशनमात्मनः कामक्रोधस्तथा लोभस्तस्मात् एतत्त्रयं त्यजेत्. त्रिविधं नरकस्येतं द्वारं नाशनमात्मनः कामक्रोधस्तथा लोभस्तस्मात् एतत्त्रयं त्यजेत्. இந்த ஸ்லோகத்தில் பெருமாள் என்ன சொல்கிறார்? இப்படியெல்லாம் நடக்கிறது என்னது? ஜன்மனி ஜன்மனின்னு சொல்லி பல பிறப்புகளில் ஆசுரிம் யோனிம் அசுர யோனிகளையே அடைந்தவர்களாய், அதாவது பெருமாளை அடையணும் பிராப்பிய ஏவ நாடாமலேயே, அப்பிராப்பிய ஏவ அப்பிராப்பியம்னு சொன்னால் நாடாமலேயே ஜென்மா முடிஞ்சு போகிறது. பெருமாளை சேவிக்கணும் அப்படின்ற எண்ணமே இல்லாமல் அப்படியே போகிறது. அதனால் அது என்ன பண்ணக்கூடாது? ஆத்மாவிற்கு நாசனம் விளைவிக்கக்கூடிய நரகஸ்ய இதம் துவாரம், இந்த நரகத்துக்கு அனுப்பக்கூடிய வாயிலாக இருக்கக்கூடியது என்னது? 3: காமக்ரோத லோபம். காமம், குரோதம், லோபம். இந்த 3ம் என்ன பண்ணுறது? அதிலேருந்து அதை விட்டு தஸ்மாத் ஏதத்ரயம், இந்த 3ஐயும் தெஜேத்து தள்ள வேண்டும். காமம், குரோதம், மோகம், இது 3த்தையும் தள்ளணும். ஏன்னு சொன்னால் இது 3ம் நரகத்துக்கு போகிறதுக்கு, பிறந்து இறந்து உழலும் ஜென்மாக்களில் மீண்டும் மீண்டும் பிறப்பதற்கே அது நல்ல அதுக்கு போகிற நல்ல ஒரு வாசலாக இருக்குது. அதுபோல் பகிரங்க வாயிலாக இருக்கிறது. எதற்கு? நரகத்திற்கு போவதற்கு பகிரங்க வாயிலாக இருக்கிறது இந்த காமம், குரோதம், லோபம் என்ற 3ம். அதனால் தஸ்மாத் ஆகையினால் ஏதத்ரயம் இந்த 3ஐயும் என்ன பண்ணணும்? தெஜேத்து தள்ள வேண்டும். திரிவிதம் நரகஸ்யேதத், இந்த 3 விதம். ஏன்னா காமம் என்ன சொன்னால் எல்லாத்துலேயும் ஒரு இச்சை, ஒரு ஆசை, அது இதை அடையணும் அதை அடையணும், அங்கே போகணும் இங்கே போகணும், அப்படி வரிசையாக இருந்துகிட்டே இருக்கும். குரோதம் என்ன சொன்னால் சொல்கிறதுக்கு முன்னாடியே சில சமயத்தில் கோபம் வருது. ஏன்னு கேட்டால் காம்ப்ரஹென்ஷன் லெவல் குறைவாக இருக்குது. எதையும் தெளிவாக காதில் கேட்டுட்டு அப்புறமா நம்ம அது சரியான செய்தியா இல்லையா, நமக்கு ஏற்புடையதா இல்லையான்னு யோசித்துட்டு அதுக்கு என்ன ரியாக்ஷன் காட்டணுமோ அது காட்டாமல் காதில் கேட்டுட்டே இருக்கும்பொழுதே என்ன வருது? நம்மளுக்கு கோபம் வருதுன்னு சொன்னால் காம்ப்ரஹென்ஷன் லெவல், புரிந்து கொள்ளுகின்ற செய்தி இருக்கே, அந்த தன்மை இருக்கே, அதுவே குறைபாடு உடையதாக இருக்கிறது. அதனால தான் கோபம் வருது. கோபம் வரத்துக்கே கோபம் பாப காரணம், அதனால தான் வருது. ஏன்னா அப்போ தான் அப்படி காரணம் இல்லாமல் கோவம் வந்துட்டா, பெரியவா சின்னவா இல்லாமல் எல்லாரையும் நம்ம கோவம் வந்தவன் சத்தம் போட்டுடுவான். பெரியவாளை பார்த்து தப்பாக சொன்னால் யூ ஷட் அப்னோ, இல்லாட்டி போனால் கெட் அவுட்டு, அது மாதிரி எதானு சொல்லிட்டோன்னு வைங்க, யூ ஷுட் ஃபேஸ் இட். ஏன்னா நம்மளுக்கு ஒரு முக்கியமான விஷயம் தெரியும், நோ ஆக்ஷன் கோஸ் அன்நோட்டிஸ்ட். எந்த விஷயமும் எந்த செய்தியும் என்ன ஆகாது, பெருமாளால் கவனிக்காமல் இருக்கிறார், அப்படி பெருமாளோட கண்ணில் படாமல் சில வேலைகளை செய்துட முடியும்னு நினச்சா அது இட் இஸ் ஹைலி ரெடிகுலஸ். அதுபோல் ஒரு நிகழ்ச்சி நடக்கவே நடக்காது. முதல்ல நிகழ்வு என்று சொன்னாலும் நிகழ்ச்சி என்று சொன்னாலும், நிகழ்ச்சின்னு சொன்னால் நம்ம தயார் பண்ணி கொடுக்கறது நிகழ்வு என்பது தானாக நடப்பது. அப்படின்னா ஒரு நிகழ்ச்சிக்கு அதை தனித்தனியாக பிரித்து பார்த்தோமான நிறைய பிளான் பண்ணியிருக்கணும், நிறைய விஷயங்கள் நடக்கணும். அதுபோல் நடக்கிறதுக்கு நம்ம முஸ்தீபு தயார் பண்ணி அதுக்கு உண்டான ப்ரிப்பரேஷன்ஸ்லாம் ரெடி பண்ணி எல்லாம் மேடையை போட்டு பந்தல் போட்டு அப்படின்னு சொன்னால் இது எல்லாம் தயாராக செய்துக்கிறோம் இல்லையா? அதுபோல் நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்ததாக இருந்தாலும் நிகழ்வு அப்படின்னு சொன்னால் தானாக நிகழ்கிறது. இப்போ மானம் கரெக்டுன்னு வருது, இப்போ ஒரு நிச்சயமாக 20 நிமிஷம் நல்லா மழை பெய்ய போகிறது அப்படின்னு சொன்னால் அது தானாக நிகழ்கிறது. அதுக்கு என்ன பிளான் இருக்குது? நாம் ஒன்றும் பண்ணல, நம்ம பிளானில் எதுவுமே நடக்காது. அதுபோல் நிகழ்ச்சியாக இருந்தாலும் நிகழ்வாக இருந்தாலும் அது என்ன பண்ணுறோம்? அங்கே அது தயார் பண்ணுற நிலையில் சரியாக புரியலேன்னு சொன்னால் அந்த புரியாததுனால இது என்ன நடக்கும்? அங்கே கோபம் தான் வரும். ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் நம்ம எல்லாரும் என்ன பண்ணுறோம்? காதில் கேட்கும்பொழுதே பதில் சொல்லணும்னு நினைக்கிறோம்.
அப்படி இல்லை, காதில் கேட்கும்போதே பதில் சொல்லாததுக்கு பதில் கேட்ட பிறகு இது எது போல் செய்தி, இதை நம்ம ப்ராசஸ் பண்ணணுமா வேண்டாமா, ஜஸ்ட் லைக் தட் யூ கேன் ப்ரஷ் இட் அசைட், அதை தொடர்ந்து கேட்டுட்டு முழுசாக எல்லா விஷயத்தையும் சொல்லணுமா அப்படின்றது அது மாதிரி யோசித்து பொருள் சொல்லாதனால காதில் கேட்கும்போதே பதில் சொல்லும்பொழுது தவறான வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டி வருது. சில நேரத்தில் கேட்கும்போதே அதை தவறுன்னு நினச்சிக்கிட்டு அதுக்கு வேறு நம்ம என்ன செய்கிறோம், அப்படி நினச்சின்னுடுறோம், அதுக்கு தவறாகவே ரியாக்ட் வேறு பண்ணுறோம். எல்லாத்துக்கும் ப்ரோ ஆக்ஷனே ஒன்றும் கிடையாது, இப்போது எல்லாமே ரியாக்ஷன் தான். அப்புறம் இந்த குரோதம் இருந்த பிறகு லோபம் என்ன சொன்னால் எதுலேயும் ஒரு அசரத்தையாக காட்டுறோம், ஏமாத்துறோம், பொய் சொல்கிறோம், அதெல்லாம் நடக்கிறது. இது என்ன, இது மூன்றுத்துலேருந்து வெளியில் வரணும்னு சொன்னால் எண்ண ஓட்டங்கள் நிச்சயமாக தெளிவாக இருக்க வேண்டும். காதில் கேட்கின்ற எல்லா செய்திகளையும் உணர்ந்து யோசித்து அதற்கு பிறகு அதற்கு பதில் இருக்க வேண்டும். முன்னாடியே என்ன பண்ணக்கூடாது, கேட்டுட்டே இருக்கச்சேவே பதில் சொல்லக்கூடாது. அதனால் இந்த 3 வித பகிரங்க வாயில்களை தள்ள வேண்டும். அப்பொழுதுதான் என்ன பண்ணணும், இந்த ஆன்மாவை மேலும் என்ன பண்ணணும், சிறப்பாகுவதற்கு முயற்சி செய்ய முடியும். அப்பிராப்பிய அப்படின்னு இல்லாமல் பிராப்பிய பெருமாளை அடைய வேண்டும் என்கின்ற யோசனையை வளர்த்து கொள்ள வேண்டும். இதற்காகவும் வாரத்தில் ஒரு 5 நாளைக்கு 7 நாளையுமே தினமுமே 2 வேளையுமே பெருமாளோட திருவடி வாரத்தில் விழுந்து சேவித்து, கிருஷ்ணா என்னை கொஞ்சம் மேலுக்கு கூட்டின்னு வா, இந்த சரீரத்தை சிறப்பு பண்ணு, இந்த சரீரத்திலேருந்து வெளியில் வரக்கூடிய வேலைக்கு இந்த ஆன்மாவுக்கு சிறப்பான வழியை காட்டித்தா அப்படின்னு அவனிடத்துலேயே பிரார்த்தனை பண்ணணும். ஏன்னா பெருமாளுக்கு தெரியாமல் எந்த ஒரு அயோட்டா கூட நகுத்த முடியாது இல்லையா. அதனால தான் இந்த காமமும் குரோதமும் லோபமும் நரகத்திற்கு பகிரங்க வாயில்கள். ஆனால் ஐஸ்வர்யம், வித்யா, கர்வம் இதெல்லாம் என்னது, அந்தரங்க வாயில்கள். மனதுக்குள்ளேயே நம்ம அப்படி கர்வப்பட்டிருந்தா கூட அதுவும் நம்மை கீழே தள்ளிவிடும் என்பதை மனதில் வாங்கி கொள்ள வேண்டும். இதற்கு அடுத்த ஸ்லோகத்தில் பெருமாள் இன்னும் என்ன சொல்லித்தரார் அப்படின்றப்ப அதை பார்க்கலாம். ஸ்ரீ கிருஷ்ணாய துப்யம் நமஹ.